ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நியூ சிலபஸ் அடிப்படையில் 6th 3rd ஓல்டு அண்டு நியூ புக்கில் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன டாப்பிக்லாம் இன்றைக்கி இந்த புக்கில் இருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல், ஊர் பெயர்களின் மருவு பெயர்கள், இருபொருள் தரும் சொற்கள், எதிர்ச்சொல் பிரித்து எழுதுக, சொல்லும் பொருளும், பிறமொழி சொற்களை கண்டறிந்து எழுதுதல், பிரித்து எழுதுக, பிழையும் திருத்தமும், திணை, பால், எண், இடம், ஒருமைப்பன்மையில் பிழை திருத்தம், அகர முதலி. இது எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதற்கு நிறைய பயிற்சியும் இதில் கொடுத்துருக்குறோம். அடுத்தது பத்தியை பார்த்து விடை எழுதுதல், கோடிட்ட இடங்களை நிரப்புதல், கடிதத்தில் இடம்பெற வேண்டியவை, முக்கிய நாட்கள். இதெல்லாம் ஓல்டு புக்லேருந்து பார்க்க போகிறோம். நியூ புக்லேருந்து சொல்லும் பொருளும், பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, கோடிட்ட இடங்களை நிரப்புக, கலைச்சொல் அறிதல், ஓர் வித்தியாசம், எந்த இடத்துல எது வரணுன்ற அந்த வித்தியாசம். இதுலேயும் பத்தியை பார்த்து விடை எழுதுதல். இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சதுன்னா ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாபிக், ஓல்டு புக்கிலிருந்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். டிவி தொலைக்காட்சி, டெலிஃபோன் தொலைபேசி, ரேடியோ வானொலி, ஃபேன் மின்விசிறி, டிஃபன் சிற்றுண்டி, சேர் நாற்காலி, டீ தேநீர், லைட் விளக்கு, கரண்ட் மின்சாரம், டம்ளர் குவளை, சைக்கிள் மிதிவண்டி, ரோடு சாலை, பிளாட்ஃபார்ம் நடைமேடை, ஃப்ளைட் வானூர்தி, ஆஃபீஸ் அலுவலகம், பேங்க் வங்கி, சினிமா திரைப்படம், தியேட்டர் திரையரங்கு, டைப்ரைட்டர் தட்டச்சுப்பொறி, ஆஸ்பத்திரி மருத்துவமனை, கம்ப்யூட்டர் கணினி, இன்டர்நெட் இணையம், காலேஜ் கல்லூரி, ஸ்கூல் பள்ளி, யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம், சயின்ஸ் அறிவியல், டெலஸ்கோப் தொலைநோக்கி, மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கி, தெர்மாமீட்டர் வெப்பமானி, நம்பர் எண். அடுத்தது ஊர் பெயர்களின் மருவு சொற்கள். அதாவது இதெல்லாம் 6th புக்கில் இருக்கிறது, அவ்வளோதான். கூரை நாடு கொரநாடுன்னு நம்ம இப்போ கூப்பிட்றோம். குருகூர் ஆழ்வார் திருநகரின்னு இப்போ கூப்பிட்றோம். விருதுப்பட்டி விருதுநகர்னு இப்போ கூப்பிட்டுருக்கோம். காஞ்சிய காஞ்சிபுரம்னு கூப்பிட்றோம். பல்லவபுரத்தை பல்லாவரம்னு கூப்பிட்றோம். அடுத்தது இருபொருள் தரும் சொற்கள். தாமரைன்ற ஒரு சொல்ல எடுத்துங்க. இதை முழுசாக தாமரைன்னு படிக்கும்போது குளத்தில் இருக்கக்கூடிய தாமரையை குறிக்குது. அதே சமயம் இந்த தா கூட்டல் மறைன்னு பிரிக்கும் பொழுது இந்த மறைன்றது மானையும் தான்றது தாவுகின்ற பொருளையும் தந்து தாவுகின்ற மான் என்பதை குறிக்கிறது. அடுத்தது பலகை. அதேமாரி இந்த பலகையை ஒரே வார்த்தையாக படிக்கும்போது நாம் எழுதக்கூடிய மரப்பலகை, அதாவது இந்த கரும்பலகையெல்லாம் சொல்கிறோம், அந்த மாதிரி பலகைகளை குறிக்குது. மர சட்டம்னு சொல்லக்கூடிய அந்த பலகைகளை குறிக்குது. அதே சமயம் இதை பல கூட்டல் கை என பிரிக்கும்போது பல கைகள் என்பதை குறிக்குது. அடுத்தது எதிர்ப்பால். எதிர்ப்பாலை பிரிக்காம ஒரே வார்த்தையா பார்க்கும்போது மறுத்து கூறுதல் இல்லை எதிர்த்து பேசுதல் அப்படின்ற வார்த்தையில குறிக்குது. இதையே எதிர்கூட்டல் பால் அப்படின்னு பிரிக்கும் பொழுது எதிர் பாலினத்தை குறிக்குது. ஏதோ ஒரு பாலினம், இப்போ நான் ஆணா இருக்கிறேன் அப்படின்னும் போது அது பெண் பாலினத்தை குறிக்கும். பெண் ஒருத்தங்க இருக்கும்பொழுது அது ஆண் பாலினத்தை குறிக்கும். அடுத்தது மாமரம். இதை முழுசா படிக்கும் பொழுது மா என்னும் ஒரு வகையான மரத்தை குறிக்குது. மாமரம் அந்த மரத்தை குறிக்குது. இதே மா கூட்டல் மரம்னும் போது மா என்னும் சொல் பெரிய என்ற பொருளையும் மரம் மரம் என்ற பொருளையும் கொடுத்து பெரிய மரம் என்னும் பொருளை குறிக்குது. அடுத்தது ஆறுதலை. ஆறுதல் என்ற சொல்ல முழு சொல்லா பார்க்கும்போது தேற்றுதல் என்ற சொல்ல குறிக்குது. தேற்றுதல் தெரியுது இல்லையா, ஆறுதல் கூறுறது. நம்ம ஏதோ சோகத்தில் இருக்கும்போது நண்பர்களோ இல்லை உறவினர்களோ நமக்கு ஆறுதல் கூறுவாங்க இல்லையா, அதுதான் இந்த ஆறுதலை. இதையே ஆறு கூட்டல் தலை அப்படின்னு பிரிக்கும்பொழுது ஆறு தலைகளை குறிக்கிறது. அடுத்தது எதிர் சொல் பார்க்கலாம். காய் கனி, இரவு பகல், இம்மை மறுமை. இம்மைனா இப்பிறப்பு, மறுமைனா அடுத்த பிறப்புன்னு அர்த்தம். கருப்பு வெள்ளை, அல்லவை நல்லவை, பள்ளம் மேடு, இன்பம் துன்பம், மேல் கீழ், கனவு நனவு, இனிப்பு கசப்பு,
மாணவன் மாணவி, உழவன் உழத்தி, சிறுவன் சிறுமி, பாட்டன் பாட்டி, தோழன் தோழி, அரசன் அரசி, மகன் மகள், தந்தை தாய். அடுத்தது இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்த்தலாம். இது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஈரம் அன்பு, அலையீ கலந்து, படிறு வஞ்சம், செம்பொருள் மெய்ப்பொருள், அகன் அகன்னா அகம் அப்படின்னா உள்ளம், 2 அர்த்தம் இருக்கு. அமர் விருப்பம், முகன் முகம், இன்சொல் இனிய சொல், இன்சொலன் இனிய சொற்களை பேசுபவன், அமர்ந்து விரும்பி, அகத்தான் ஆம் உள்ளத்து கலந்து, இன்சொலினிதே இனிய சொற்களை பேசுதலே, துன்புறும் துன்பம் தரும், துவாமை வறுமை, யார் மாட்டும் எல்லாரிடமும், இன்புறும் இன்பம் தரும், ஒருவருக்கு ஒருவனுக்கு, அணி அழகுக்காக அணியும் நகைகள், அல்லவை பாவம், நாடி விரும்பி, நயன் ஈன்று நல்ல பயன்களை தந்து, நன்றி நன்மை, பயக்கும் கொடுக்கும், தலைப்பிரியா சொல் நீங்காத சொற்கள், சிறுமை துன்பம், மறுமை மறுபிறவி, இம்மை இப்பிறவி, ஈன்றல் தருதல் அப்படின்னா உண்டாக்குதல், வன்சொல் கடுஞ்சொல், எவன்கொலோ ஏனோ, கவர்தல் நுகர்தல், அற்று அது போன்றது, ரட்சித்தானா காப்பாற்றினானா, அல்லைத்தான் அதுவும் அல்லாமல், ஆரைத்தான் யாரைத்தான், பதுமத்தான் தாமரையில் உள்ள பிரம்மன், புவி உலகம், குமரி கண்ட வலிப்பு, ஒரு வகை வலிப்பு நோய், இணங்க வரும்படி அவர்கள் மனம் கனியும்படி, குறைக்கடல் ஒலிக்கும் கடல், பரங்குன்றுளான் திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகன், வானரங்கள். இந்த சொல்லு பொதுவாக குரங்குகளை குறிக்குது. மந்தின்னும் போது அது எக்ஸாக்டா பெண் குரங்கை குறிக்குது. கடுவன் அப்படின்னா அது எக்ஸாக்டா ஆண் குரங்கு குறிக்கும். வானரன்னும் போது ஆண் பெண் என்ற இரு பாலின குரங்குகளையுமே குறிக்குது. வான் கவிகள் தேவர்கள், கமன சித்தர் வான்வழியே நினைத்த இடத்திற்கு செல்லும் சித்தர்கள், காய சித்தி மனிதனின் இறப்பை நீக்கி காக்கும் மூலிகை, பரிகால் குதிரைக்கால், கூனல் வளைந்த, வேணி சடை, மின்னார் பெண்கள், மருங்கு இடை, சூழ் உலை கருவை தாங்கும் துன்பம், கோட்டு மரம் கிளைகளை உடைய மரம், பீற்றல் குடை பீய்ந்த குடை. அடுத்தது பிறமொழி சொற்களை கண்டறிந்து எழுதல். இது சூப்பராக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், தனி குறிலை அடுத்த ரகர ஒற்று வந்தால், இது வயந்தல்ல வந்தால், அது பிறமொழி சொல். புரியுதுங்களா? ஸோ ஒரு தனி குறிலை அடுத்த ரகர ஒற்று வந்தால் அது பிறமொழி சொல்லலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் வார்த்தையை பாருங்க. அர்ஜுனன் அப்படின்ற வேர்டு இருக்கு. இதில் ஆவுக்கு பக்கத்தில் இரு வந்திருக்கு. இதில் ஆன்றது குறில் எழுத்து, அதை தொடர்ந்து இரு என்னும் எழுத்து வந்ததால் இது பிறமொழி சொல். அர்ஜுனன் வில் வித்தையில் சிறந்தவன் ஆவான். தர்மம் தலை காக்கும். இதை பழமொழியிலையும் நம்ம பார்த்துக்கணும். அதே சமயம் தாய் என்னும் குறில் எழுத்தை தொடர்ந்து இரு என்னும் மெய்யெழுத்து வந்ததால் இது பிறமொழி சொல். அடுத்தது, சிறந்த நிர்வாகி என பாரிவேந்தனை அனைவரும் பாராட்டினர். நிர்வாகி நீ என்னும் குறில் எழுத்தை தொடர்ந்து இரு என்னும் மெய்யெழுத்து வந்ததால் இது பிறமொழி சொல். கற்பூரம் கா என்னும் குறில் எழுத்தை தொடர்ந்து இரு என்னும் மெய்யெழுத்து வந்ததால் இது பிறமொழி சொல். கர்மம் கா என்னும் குறில் எழுத்தை தொடர்ந்து இரு என்னும் மெய்யெழுத்து வந்ததால் இது பிறமொழி சொல். வர்ணித்து வா என்னும் குறில் எழுத்தை தொடர்ந்து இரு என்னும் மெய்யெழுத்து வந்ததால் இது பிறமொழி சொல். வர்ணம் வா என்னும் குறில் எழுத்தை தொடர்ந்து இரு என்னும் மெய்யெழுத்து வந்ததால் இது பிறமொழி சொல். சர்ப்பத்தினை சா என்னும் குறில் எழுத்தை தொடர்ந்து இரு என்னும் மெய்யெழுத்து வந்ததால் இது பிறமொழி சொல். அதே மாதிரி தான் அர்த்தம், அர்ச்சனை, இது எல்லாமே.
அடுத்தது இந்த ஓல்டு புக்கில் ஒரே ஒரு பிரித்தெழுதுக தான் இருக்குது. இனிதீன்றல், இனிது கூட்டல் ஈன்றல், இது இல்லாமல் இரண்டுற மொழிதல்னு ஒன்று இருக்குது. இரண்டு கூட்டல் உர கூட்டல் மொழிதல்னு நம்ம ஏற்கனவே பிரித்தெழுதுக வீடியோ பார்க்கும்போது அதிலே நம்ம சொல்லியாச்சு, அதனால் அதில் கொண்டு வரல. அடுத்தது பிழையும் திருத்தமும். சிங்கம் வந்தான், ராமன் அழுதான், பறவைகள் பாடியது, அவன் வந்தேன். இப்போ இதில் மரபு பிழை இருக்குது, கால பிழை இருக்குது. இந்த பிழைகளெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம திருத்த போகிறோம். சிங்கம் வந்தது அப்படின்னு சொல்லணும். ஏன் சிங்கம் வந்தனன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டால் சொல்லலாம். எப்போ ஒன்றிற்கும் மேற்பட்ட சிங்கங்கள் வரும்போது சிங்கங்கள் வந்தனன்னு சொல்லணும். ஒரே ஒரு சிங்கம் வருது அப்படின்னா சிங்கம் வந்தது. இது சிங்கத்துக்குன்னு கிடையாது, அக்ரிணை பொருள் எல்லாத்துக்குமே தான். ஆடு மாடு கோயில் ஆரம்பித்து எல்லாத்துக்குமே அப்படிதான். ஒரே ஒரு சிங்கமோ ஆடோ புலியோ வந்தால் வந்ததுன்னு சொல்லணும். இதுவே ஒன்றுக்கு மேற்பட்டு பல சிங்கங்கள் ஆடுகள் கோழிகள் மாடுகள் வந்தால் வந்தன அப்படின்னு சொல்லணும். சரியா? அப்போ சிங்கம் வந்தான்றது தவறு, சிங்கம் வந்ததுன்றது தான் சரி. ராமன் அழுதால், இதில் பாலை தப்பு பண்ணி கொடுத்துருக்குறாங்க, பால் பிழை இருக்குது இதில். ராமன் அழுதான் அப்படின்னு வரணும். அடுத்தது பறவைகள் பாடியது. இப்போதான் மேலே சொன்னேன், ஒரே ஒரு பறவை பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா அதை பாடியதுன்னு சொல்லலாம். இங்கே பல பறவைகள் சொல்கிறாங்க, பறவைகள் அப்படின்னும் போது அப்போ பாடின அப்படின்னு வரணும். ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு சிங்கமோ பறவையோ ஆட்டையோ குறிச்சா பாடியது, நடந்தது, சென்றது, பார்த்ததுன்னு தூள முடிக்கணும். இதுவே நிறையா பறவைகள், நிறையா விலங்குகள், நிறையா ஆடுகள், நிறையா மாடுகள் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா நாவலை முடிக்கணும். ஆடின, பாடின, பார்த்தன, சேர்ந்தன, கூடின, ஓடின அப்படின்ட்டு நாவலை முடிக்கணும். அடுத்தது அவன் வந்தேன் அப்படின்றதுல காலப்பிழை இருக்குது. இது என்ன பண்ணணும், அவன் வந்தான் அப்படின்னு மாற்றணும். சரியா? இதை டீட்டெயில்டாக பார்க்கறதுக்காகத்தான் திணை, பால், எண், இடம் இதை பற்றி நாம் இதெல்லாம் பார்க்க போகிறோம். திணை ரெண்டு வகைப்படும். ஒன்று உயர்திணை, இன்னொன்று அக்ரிணை. மனிதரை நம்ம உயர்திணையில் வைக்கிறோம். மனிதர் அல்லாத உயிர் உள்ளவையும் சரிதான், உயிர் இல்லாததையும் சரிதான் நாம் அக்ரிணை அப்படின்னு தான் அழைக்கிறோம். இந்த பெயர் சொற்களை உயர்திணை அக்ரிணைன்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு வீரன், அம்மா, நடிகன், கண்ணகி இதெல்லாம் உயர்திணை பெயர்கள். அடுத்தது பூ, மரம், பூனை, குருவி இதெல்லாம் அக்ரிணை பெயர்கள். அப்போது பெயர் சொற்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். என்ன, ஒன்று உயர்திணை பெயர் சொல், இன்னொன்று அக்ரிணை பெயர் சொல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃபில் உயர்திணை சொற்கள் எது, அக்ரிணை சொற்கள் எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி சொல்கிறாங்க. வாங்க சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தரலாம். அரசன் அப்படின்றது உயர்திணை, ஏன்னா அது ஒரு மனிதனை தான் குறியுது. ஒரு மனிதன் தானே அரசனாக இருக்காரு. ஸோ அரசன் உயர்திணை. காடு இது உயிர் இல்லாத, அதாவது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், மனிதனை தவிர்த்த உயிர் உள்ளவையாக இருந்தாலும் சரிதான், உயிர் அல்லாதவையாக இருந்தாலும் சரிதான், நம்ம அதை என்ன சொல்லணும், அக்ரிணையில் தான் வச்சுக்கணும். ஸோ காடு, மரங்களுக்கு உயிர் இருக்குது. ஸோ விலங்குகளை மட்டுமே நம்ம அக்ரிணைன்னு எடுத்துக்கூடாது, பறவைகளை மட்டுமே நம்ம அக்ரிணைன்னு எடுத்துக்கூடாது. மரங்களும் இதில் தான் வரும், அக்ரிணையில் தான் வரும். இந்த மரம் வெட்டப்பட்டு கீழே கிடக்கும் போது கூட சரிதான், அதையும் நாம் என்ன தான் சொல்லணும், உயிர் இல்லாத போது கூட அதை அக்ரிணைன்னு தான் சொல்லணும். மனிதன் மட்டுமே உயர்திணை. இது இல்லாமல் வேறு யாரை உயர்திணையில் வைக்கலாம், தேவர்கள்னு சொல்லுவாங்க. அது இந்த புக்கில் எங்கேயுமே இல்லை, பழைய புக்கெலாம் இருந்தது. சரிங்களா? சரி, அரசன்றது உயர்திணை, காடுன்றது அக்ரிணை, வீரர் உயர்திணை, பணியாளர்கள் உயர்திணை, மலைப்பாம்பு அக்ரிணை, காற்று அக்ரிணை, மரங்கள் அக்ரிணை, குரங்குகள் அக்ரிணை, ஆந்தைகள் அக்ரிணை, அமைச்சர் தளபதி உயர்திணை. இப்போ திணைனா என்னன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பால் பார்க்கலாம். பால் 5 வகைப்படும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த 5 வகையான பாலுக்குமே பெயர் சொற்களும் இருக்குது, வினை சொற்களும் இருக்குது. இப்போது பாலில் பெயர் சொற்களாக இதெல்லாம் வரும் அப்படின்னா, ஆண் பாலுக்கு பசுபதின்ற பேரை சொல்லலாம் உதாரணத்துக்கு, பெண் பாலுக்கு ரேவதின்ற ஒரு பேரை சொல்லலாம், ஒன்றன் பாலுக்கு மாடு சொல்லலாம், பலவின் பாலுக்கு மாடுகள்னு சொல்லலாம். இன்னுமே அது எக்ஸாக்டாக சொல்லணும்னா பசு மாடு அப்படின்னு சொல்லலாம், எருமை மாடு அப்படின்னு சொல்லலாம்.
இதையே பசுமாடுகள், எரும மாடுகள் அப்படின்னு சொல்லும்போது அது பலவின் பாலில் வருது. பலர் பால்னா அவர்கள், இவர்கள், இதெல்லாம் பெயர் சொல்ல வரும். அப்போ வினை சொற்கள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பசுபதி வந்தான், அந்த வந்தான்றது தான் ஆண் பாலுக்கான வினை சொல். இதுவே வந்தால்னு இருந்ததுன்னா பெண் பாலுக்கான அது வினை சொற்களாக இருக்கும். வந்தது அப்படின்னா ஒன்றன் பாலுக்கான வினை சொல்லாக இருக்கும். வந்தார்கள் அப்படின்னா அது பலர் பாலுக்கான வினை சொற்களாக இருக்கும். வந்தன அப்படின்னா அது பலவின் பால்களுக்கான வினை சொற்களாக இருக்கும். அப்போ இந்த 5 வகையான பால்களை பொறுத்து பெயர் சொற்களும் உண்டு, வினை சொற்களும் உண்டு. சரி, இதுக்கான எடுத்துக்காட்டு பாரு. ஆண் பால் அவன், அண்ணன். பெண்பால் அவள், அரசி, அதெல்லாம். பலர்பால் அவர்கள், இளைஞர்கள். ஒன்றன்பால் அது, குதிரை. பலவின்பால் அவை, மாடுகள். இதெல்லாம் எடுத்துக்காட்டுகள். அடுத்தது, ஆண்பால் பெயர் சொல் ஆண்பால் வினை முடிவையே பெறும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பசுபதி அப்படின்னு ஒரு ஆண்பால் வந்ததுன்னா அது வந்தான் எனக்கூடிய ஆண்பால் வினையையே கொண்டு முடியும்னு சொல்கிறாங்க. ரேவதி அப்படின்னு ஒரு பெண்பாலில் ஒரு பெயர் சொல் வருது அப்படின்னா அவள் சமைத்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்பாலுக்கான விகுதிகளை பெற்றே அவை வரும். அதுதான் அதுக்கு அர்த்தம். அடுத்தது, அவன் வந்தாள் என்றோ அவன் வந்தார் என்றோ எழுதுவது பிழையாகும். இதுபோல தான் பிற பால் சொற்களையும் எழுத வேண்டும். அதாவது அந்தந்த பெயர் சொல்லுக்கு ஏற்றவாறு அந்த பால்களை அமைத்து எழுத வேண்டும். ஆண்பால்னா ஆண்பாலை அமைத்து எழுத வேண்டும், பெண்பால்னா பெண்பாலை அமைத்து எழுத வேண்டும். இந்த 5 பால்களையும் சரியாகவே நாம் அமைத்து எழுத வேண்டும். அப்படி எழுதாத போதுதான் அதை பிழை அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு, அவள் அப்படின்றது ஒரு பெயர். அவள்னா என்ன வரணும்? வினையா வந்தாள் அப்படின்னு வரணும். அவர்கள் அப்படின்னு வரும்போது வினை சொல்னா வரணும் வந்தார்கள் அப்படின்னு வரணும். அது அப்படின்னும் போது வினை சொல்னா வரும் வந்தது அப்படின்னு வரணும். அவை அப்படின்னும் போது வினை சொல் என்ன வரணும்? வந்தன அப்படின்னு வரணும். இதில் மாற்றம் ஏற்பட்டால் அது பிழையாகும். சரிங்களா? சரி, அடுத்தது ஒருமைப்பன்மைக்காக முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த டாபிக் என்னன்னு கேட்டால் எண். இந்த எண் 2 வகைப்படும். அதுதான் ஒன்று ஒருமை, இன்னும் ஒன்று பன்மை. ஒரு பொருளையோ இல்லை ஒரு நபரையோ இல்லை ஒரு இடத்தையோ குறிப்பது ஒருமை. ஒன்றுக்கு மேற்பட்டவற்றை குறித்து வந்தால் அது பன்மை. ஒரு உதாரணத்துக்கு பூ எடுத்துங்க. பூ அப்படின்னும் போது அது ஒருமை. பூக்கள் அப்படின்னும் போது அது பன்மை. மாணவன் அது ஒருமை. மாணவர்கள் அப்படின்னும் போது அது பன்மை. அடுத்தது, பெயர் ஒருமையில் இருந்தது அப்படின்னா வினை முடிவும் ஒருமையிலேயே தான் இருக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, திருடன் பிடிபட்டான்னு தான் வரணும். திருடன் பிடிபட்டார்கள் அப்படின்னு வரக்கூடாது. ஏன்னா ஒரே ஒரு திருடன் தானே. அப்போ திருடன் பிடிபட்டான் அப்படின்னா திருடன் திருடினான் அப்படின்னு தான் வரணும். திருடன் திருடினார்கள் அப்படின்னு மாறி வரக்கூடாது. திருடன் என்னும் ஒருமை பெயர் சொல்லை தொடர்ந்து பிடிபட்டான் என்னும் ஒருமை வினை சொல்தான் வரணும். அதான் அதுக்கு அர்த்தம். சரிங்களா? அடுத்தது, பெயர் பன்மையில் இருந்தால் வினை முடிவும் பன்மையிலேயே இருக்கணும். அதாவது திருடர் பிடிபட்டனர், திருடர்கள் பிடிபட்டார்கள் அப்படின்னு தான் வரணும். திருடர்கள் பிடிபட்டான் அப்படின்னு வரக்கூடாது. ஏன்? பன்மை பெயர் சொல்லை தொடர்ந்து பன்மை வினை சொற்கள் தான் வர வேண்டும். அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றுமே கிடையாது. அடுத்தது இடம் பார்க்கலாம். தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இடம் 3, அதாவது 3 வகைப்புறம். தன்மை அப்படின்றது நம்மளை குறிக்கும். இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களை தான் தன்மைன்னு குறிக்கும். முன்னிலைன்றது உங்களுக்கு முன்பாக நின்று பேசுபவரை குறிக்கும். படர்க்கைன்றது நீங்கள் 2 பேரும் சேர்த்து உங்கள் நண்பர், அந்த ஸ்பாட்லேயே இல்லாத உங்கள் நண்பரை பற்றி பேசுவீங்க இல்லையா, அந்த 3வது நபரை தான் படர்க்கைன்றோம். சரிங்களா? இடத்தை 3 வகையாக பிரிக்கிறோம். என்னது? தன்மை, முன்னிலை, படர்க்கைன்னு. அதே மாதிரி இந்த தன்மை, முன்னிலை, படர்க்கையை 2 வகையாக பிரித்து வச்சுக்கலாம். எப்படின்னா, ஒருமையில் வரக்கூடிய தன்மை, முன்னிலை, படர்க்கை, பன்மையில் வரக்கூடிய தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்ட்டு. கீழே அந்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஒருமை ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். நான் அப்படின்னும் போது தன்மை, நீ அப்படின்றது முன்னிலை, அவன் ஏன்னா அந்த இடத்துல இருக்க மாட்டான் இல்லையா, அவன், அவள், அது அப்படின்னு பேசும்போது அது ஒருமையில் வரக்கூடிய படர்க்கை. அடுத்தது பன்மை பார்க்கலாம். நாங்கள் அப்படின்னும் போது அது பன்மையில் வரக்கூடிய தன்மை. நீங்கள் அப்படின்னும் போது அது பன்மையில் வரக்கூடிய முன்னிலை.
அவர்கள் அப்படின்னும்போது அது பன்மையில் வரக்கூடிய பன்மையில் வரக்கூடிய படர்க்கை. சரி, இந்த ஒருமை பன்மை திணை பால் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? இதை வச்சு கீழே கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பிழையை திருத்துங்கன்னு சொல்லிட்டு அதை பார்த்தலாமா? காற்று வீசின மரங்கள் அசைந்ததுன்னு கொடுத்துருக்குறாங்க. காற்று வீசினன்னு வரக்கூடாது. ஏன்? காற்றுகள்னு வந்ததுன்னா வீசினன்னு போடலாம். இங்கே காற்று ஒரு காற்றை தான் குறிக்குது. அப்போ காற்று வீசியது ஒன்றை மட்டும் குறித்து வந்தால் இறுதியில் தூளை முடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். மரங்கள் அசைந்தது அப்படின்னு சொல்கிறோம். இந்த தூளை முடிக்கக்கூடாது. ஏன்? இங்கே மரங்கள் பலவற்றை குறித்து வருது. அப்போ அசைந்தன நாவலை முடிக்கணும். ஒரே ஒன்றை குறித்து வந்தால் தூளை முடிங்க, பலவற்றை குறித்து வந்தால் நாவலை முடிங்க. எப்போ? அஃறிணைக்கு மட்டும். அடுத்தது தகப்பனும் செல்லப்பனும் தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது எப்படி வரணும்? தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றனர் அப்படின்னு வரணும். அதாவது சென்றனர்ன்ற சொல்லு எதை குறிக்கணும்? சென்றார்கள். அந்த லாஸ்ட் அந்த கல் விகுதியை தான் சென்றனர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் குறித்திருக்கிறாங்க. வேற ஒன்றுங்க, ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்ந்தேன்னு இருக்கு. எப்படி போடணும்? சேர்வேன்னு போடணும். இதில் என்ன வழு வந்திருக்கு? கால வழு வந்திருக்கு. நாளைக்கு நான் ஊருக்கு போய் சேர்வேன் அப்படின்னு தான் வரணும். நேற்று பால் பொங்குகிறதுன்னு சொல்கிறாங்க. பொங்குகிறதுன்றது நிகழ்காலம், நேற்றுன்றது இறந்த காலம், பொங்குகிறதுன்றது நிகழ்காலம். அப்போது இறந்த காலத்தை கூட நிகழ்காலத்தை கனெக்ட் பண்ணி பேசலாமா? பேசக்கூடாது. அப்போ இதை எப்படி சொல்லணும்? நேற்று பால் பொங்கியது அப்படின்னு இறந்த காலத்திலே முடிச்சிடணும். ஒரு சொல் எந்த காலத்தில் வருதோ அதை அதே காலத்திலே தான் முடிக்க வேண்டும். அப்படி மாற்றி முடித்தால் அது கால வழுவாக கருதப்படும். சரி, இந்த பேராகிராஃபில் படித்து பார்த்துட்டு பிழையை திருத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அதையும் பார்த்தரலாம். தோட்டத்தில் பூக்கள் பூத்து இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன பூத்துருந்தது? பூக்கள். அப்போது இது பூக்கள் பலவற்றை குறித்து வருது. அப்போ நாவலை முடியணும். என்ன வரணும்? பூத்து இருந்தன. அடுத்தது பறிப்பதற்கு கமலா வந்தாள். ஓகே, கூடவே ராணியும் வேணியும் வந்தாள்னு இருக்கு. இங்கே எப்படி வரணும்? ராணியும் வேணியும் வந்தனர் அப்படின்னு முடியணும். அப்படின்னா வந்தார்கள் அப்படின்னு முடியணும். அப்போது தோட்டத்தில் ஒரு பாம்பு ஓடின. ஏன்னே சொல்லியிருக்கிறேன், ஒன்றுன்னு வந்தால் தூளை தான் முடிக்கணும். ஒரு பாம்பு ஓடியது. கமலா கத்தினான். இது பால் வழு. என்ன வரணும்? கமலா கத்தினாள்னு வரணும். ராணி மட்டும் பயமின்றி பாம்பை நெருங்கினார்கள்னு கொடுக்குறாங்க. ராணின்றது ஒரு நபரை தான் குறிக்குது. இங்கே நெருங்கினார்கள்னு பல பேரை குறித்து சொல்லுகிறார்கள். அப்போ இது தவறு. அப்போ என்ன வரணும்? ராணி மட்டும் பாம்பை நெருங்கினாள் அப்படின்னு வரணும். ஏன்? பெண் பால் இல்லையா? அப்போது நாள்னு பெண் பாலுக்கான விகுதியை கொண்டு தான் முடிக்கணும். சரி, இதோட இந்த எண், பால், இடம், காலம் இது சம்மந்தமாக பார்த்து முடிச்சாச்சு. ஒருமை பன்மை முதற்கொண்டு. அடுத்தது அகர முதலி பார்க்கலாம். அகர முதலில் 2 வரிசையை நம்ம முதல்ல மைண்டில் வச்சுக்கணும். ஒன்று உயிரெழுத்து வரிசை, இன்னொன்று மெய்யெழுத்து வரிசை. இந்த 2 வரிசையும் தெரியலை அப்படின்னா இதில் நம்ம மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியாது. 2லேருந்து 3 மார்க் வந்து இதில் ஈஸியாக நம்ம வாங்க முடியும். அதனால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த உயிரெழுத்து வரிசையுடைய ஆர்டரு, மெய்யெழுத்து வரிசையுடைய ஆர்டரு. இந்த மெய்யெழுத்து தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு பாருங்கள், இந்த மெய்யெழுத்தை நாம் எப்படி ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கலாம்? இதை முதல்ல வல்லினம், மெல்லினம், இடையினம் பிரிச்சுக்கிங்க. நமக்கு தெரியணும், வல்லின எழுத்து தொடர்ந்து தான் மெல்லின எழுத்து வரும். அதான் இன எழுத்து நம்ம பார்த்துருக்குறோம். சரிங்களா? அப்போது காவுக்கு அப்புறம் ஞா. ஸோ ஒரு வல்லினம் ஒரு மெல்லினம். அடுத்தது சா ஒரு வல்லினம், அடுத்தது ஞான்ற ஒரு மெல்லினம். டான்ற வல்லினம், ஞான்ற மெல்லினம். தா, நா, பா, மா. இந்த பா மா வரைக்கும் அப்படியே வந்துடணும். அதுக்கப்புறமா 6 இடையின எழுத்துக்களையும் லைனாக அப்படி கொண்டு வாங்க. 6 இடையின எழுத்துக்களையும் பாவுக்கு அப்புறமா லைனாக கொண்டு வாங்க. லாஸ்ட்டாக இந்த பெரிய இரும் சின்ன இன்னும் வந்தால் போதும். அவ்வளோதான். அப்போது கானா, சானா, டானா, தானா, பாமான்னு சொல்லிட்டு மா வரைக்கும் இதில் ஒன்று, அது வல்லினத்தில் ஒன்று மெல்லினத்தில் ஒன்று கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா இடையின எழுத்துக்கள் 6ஐயும் லைனாக கொண்டு வாங்க. இறுதியாக வல்லின ராவும் மெல்லின நாவையும் கொண்டு வந்து போட்டிங்கன்னா மெய் எழுத்து முடிஞ்சிருச்சு.
ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. அம்மா, அப்பா, அண்ணி, அங்காடி, அன்னம் இந்த சொற்களை வந்து அகர முதலிப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆ, ஆ, இ, ஈ, ஊ, ஊ இப்படி வந்துச்சுன்னா நம்ம ஆர்டராக வரிசைப்படுத்தலாம். ஓகே. இது எல்லாமே ஆவல தான் ஆரம்பிக்குது. அப்போ இந்த மாதிரி சொற்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இரண்டாவது எழுத்தை பார்க்கணும். அப்போது அம்மாவில் இம் இருக்குது, அப்பாவில் இப்பு இருக்குது, அண்ணில் இன்னு இருக்குது, இங்கு இருக்குது, சின்ன இன்னு வந்திருக்கு ஒரு எழுத்துலையும். இந்த எண்களின் அடிப்படை, அதாவது ரெண்டாவது எழுத்துக்களுடைய அடிப்படையில் இதை ஆர்டர் படுத்தணும். சரிங்களா? அப்போது அங்காடி பாருங்கள், இதில் இங்குன்ற எழுத்து இருக்குது, இதுதான் முதல்ல வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு இக்கு இருக்கான்னு பார்க்குறோம், இக்கு இல்லை. இக்குக்கு அப்புறம் என்ன வருது? இங்கு தான் வருது. இங்கு இருக்குது, எடுத்துக்கிட்டாச்சு. அதே மாதிரி எந்தெந்த எழுத்துக்கள் மேலே ஒரே ஒரு நிமிஷம், இந்த ஆர்டரில் காணா சாணான்ற இந்த ஆர்டரில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கா இருக்கான்னு பார்க்குறோம், இல்லை. ரெண்டாவது இங்கு இருக்கான்னு பார்க்குறோம், இருக்குது, எடுத்துக்கிட்டோம். அடுத்தது இச்சி இஞ்சி இல்லை. அடுத்தது இன்னு தான் இருக்குது, அதனால் வந்து அன்னின்ற வார்த்தையை எடுத்துக்கிறோம். அடுத்தது அப்பா, அதில் இப்பு வருது, அதனால் அதை எடுத்துக்கிறோம். தாவு இந்தோ இத்தோ வரலை. அடுத்தது இம்முன்ற வார்த்தை இடம்பெறுது, அதனால் அம்மான்ற வார்த்தை எடுத்துக்கிறோம். இறுதியாக அன்னம்ன்ற சொல்ல தேர்ந்தெடுத்து எழுதுகிறோம். அப்போது உங்களுக்கு அகர முதல்னா என்ன தெரியணும்னா, ஆ, ஆ, இ மட்டுமே கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு உயிரெழுத்தை அனைத்து சொற்களிலும் முதல் எழுத்தாக வைத்து அதை அகர முதலைப்படுத்துகணும் கேட்பாங்க. மெய்யெழுத்துக்களை முதலாக கொடுத்தும் கேட்பாங்க. ஒரே மெய்யெழுத்தை 2 சொற்களில் கொடுத்துட்டு இரண்டாவது எழுத்தை வைத்து கண்டுபிடிக்கிற மாதிரியும் கேட்பாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்கே நிறைய எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கு, இது எல்லாமே புக்கில் இருக்கிறது தான். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஃபஸ்ட்டு பாருங்கள், திண்ணை, தங்கம், துணை, தோழன், தெரு, தாழ்பால், தூண், தீ, தொழில் இதெல்லாம் இருக்குது. இது நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது எல்லாமே தா வரிசை சொற்களை காணாச்சான அடிப்படையில் ஆனாவான அடிப்படையில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே தா இத்து கூட்டல் ஆ, அடுத்தது தா இத்து கூட்டல் ஆ, தீ இத்து கூட்டல் ஈ, அடுத்தது தீ ஒரே சொல்ல அவ்வளோதான், இத்து கூட்டல் ஈ. அடுத்தது து இத்து கூட்டல் ஊ, அடுத்தது தூ இத்து கூட்டல் ஊ, தே இத்து கூட்டல் ஏ. அடுத்தது தோ, இதில் வந்து தை இல்லை, அதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். தோ இத்து கூட்டல் ஓ, தோ இத்து கூட்டல் ஓ. சரிங்களா? அடுத்த பாசகம் பாருங்கள். அட்டை, அக்கால், அச்சம், அங்காடி, அஞ்சல், அண்டம். இதுவும் மேலே கொடுத்துருந்த மாரி உயிரெழுத்தை வந்து முதல் எழுத்தாக வச்சு ஒரே வரிசையில் உள்ள, அதாவது ஆ என்ற உயிரெழுத்தை மட்டுமே முதல் எழுத்தாக வைத்து இந்த வாக்கியங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி வரிசைப்படுத்தணும்? இரண்டாவதாக இருக்கக்கூடிய சொற்களை வைத்து வரிசைப்படுத்தணும். முதல்ல இக்கு இருக்கான்னு பார்க்குறோம், இருக்கு. அக்கால் என்பதை எடுத்துக்கிறோம். அடுத்தது இங்கு இருக்கான்னு பார்க்கணும், அதுவும் இருக்குது. அடுத்தது அங்காடின்றதை எடுத்துக்கிறோம். அடுத்தது இச்சு இருக்கான்னு பார்க்கணும், அதுவும் இருக்குது, அதனால் அச்சம்ன்றதை எடுத்துக்கிறோம். அடுத்தது இஞ்சி இருக்குதான்னு பார்க்கணும், அதுவும் இருக்குது, அதனால் அஞ்சல் என்பதை எடுத்துக்கிறோம். அடுத்தது இட்டு இருக்கான்னு பார்க்குறோம், இருக்கிறது. அட்டை என்பதையும், அடுத்தது அண்டத்தில் அண்டம் இன்னு இருக்குது, அண்டம் என்பதையும் எடுத்து எழுதிக்கிறோம். இது எல்லாமே அப்படிதான். இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் இந்த வீடியோவை இங்கே பாஸ் பண்ணி ஒன்று ஒன்றா அப்படியே பாருங்கள். இந்த பிடிஎஃப் நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன், எப்படி எடுத்துக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் கவலைப்பட தேவையில்ல, பிடிஎஃப் உங்களுக்கு நான் தரேன். தெரியாதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிங்க, உங்களுக்கு பிடிஎஃப் கிடைச்சிரும். சரியா? ஸோ இதை பாஸ் பண்ணி இந்த ஒன்று ஒன்றா பாருங்கள். பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அகர முதலி வரிசையில் உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்காது. இந்த அகர முதலி வரிசையில் இந்த பல்லாண்டு, முத்து, ஆமனுக்கு, அரசன், கொம்பு இந்த வரியை பாருங்கள். இதில் முதல் எழுத்தாக உயிரெழுத்தும் இருக்குது, உயிர்மை எழுத்து இருக்குது. இப்படி வரும்போது நம்ம எதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, முதலில் உயிரெழுத்துக்களை வைத்து தான் ஆர்டர் பண்ணணும். அதற்கு பிறகு தான் உயிர்மை எழுத்துக்களை வச்சு ஆர்டர் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாமுக்கு கே, கோ, சா அப்படின்ற வார்த்தை இருக்குன்னு வச்சிங்க. இதில் சா இச்சு கூட்டல் ஆ. இப்போ இந்த சாவை முதல்ல கொண்டு வரணுமா, இல்லைனா கே இக்கு கூட்டல் ஏ அதை முதல்ல கொண்டு வரணுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஒன்று நம்மளுக்கு வரும். ஏன்னா உயிர் வரிசையை தான் ஆ தான் முதல்ல வரணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆ, ஆ, ஈன்னு உயிரெழுத்துக்கள் வெளிப்படையாக வரும்பொழுது உயிரெழுத்துக்கள் தான் முதலில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உயிரெழுத்துக்கள் வெளிப்படையாக வராமல் கா என்றோ, சா என்றோ, நா என்றோ, டா என்றோ உயிர்மை எழுத்துக்களாக வரும்பொழுது முதலில் கா வரிசையில் உள்ள அனைத்து சொற்களுக்கும் முதலிடம் கொடுத்த பிறகுதான் நா வரிசைக்கு செல்ல வேண்டும், பிறகுதான் சா வரிசைக்கு செல்ல வேண்டும், அதன் பிறகுதான் நா வரிசைக்கு செல்ல வேண்டும்.
கா வரிசையில் கோ என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டு சா வரிசையில் ச என்ற வார்த்தை கொடுக்கப்பட்டாலுமே கூட கோ என்பதை முதலில் எழுதிவிட்டு தான் பிறகு சா என்ற வார்த்தையை நாம் எழுத வேண்டும். இது மறக்கக்கூடாது. அடுத்தது, கீழே உள்ள உரைப்பத்தியை படிக்க மாணவர்கள் உற்று கேட்டு வினாக்களுக்கு விடையளிங்கன்னு சொல்கிறாங்க. இது நமக்கும் சிலபஸில் இருக்குது, அதனால் நான் கொடுத்துருக்குறேன். எது ஆன்சருன்றதை நாங்கள் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்குறேன். இந்த வினாக்கள் மட்டும் பார்த்தரலாம். நாகரிகம் படைத்த மக்கள் எதனை போற்றுகின்றனர்? அழகு கலைக்கான பண்பு யாது? அழகு கலைக்கான வேறு பெயர்களை எழுதுக. அழகு கலை எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? உரைப்பத்திக்கு பொருத்தமான தலைப்பிடுக. இதுதான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் இங்கே இருக்குது. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே அழகாக படித்து பார்த்துங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதேமாரி தான் அடுத்ததும். இது எதுக்குமே நான் ஆன்சர் கொடுக்கல. இந்த உரைப்பத்திக்கு எதுக்குமே நான் ஆன்சர் கொடுக்கல. இதுக்கான ஆன்சர் மொத்தம் 5 கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அடுத்தது, கோடிட்ட இடங்களை நிரப்புக. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இன்றைய கண்தானத்துக்கு அன்றே எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர். இந்த கேள்விக்கு உங்கள் எல்லாருக்குமே விடை தெரியும். ஆனால் இதுதானான்றது தான் தெரியுமான்னு தெரியல. இதுக்கு யாருக்கு சரியாக ஆன்சர் தெரியுதோ அவங்க கரெக்டாக கீழே கொடுங்க. அதேமாரி புலவரின் வறுமையை பாடியவர், இதுக்கும் ஆன்சர் இந்த புக்லேயே இருக்குது. இதுக்கு ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட மொத்தம் 3 கேட்டிருக்கேன். ஒன்று அந்த பேராகிராஃபு, இன்னொன்று இந்த கண்தானம், இன்னொன்று புலவரின் வறுமையை பாடியவர். ஏன் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்குறேன்னா, நீங்கள் முழுக்க ஒரு யூடியூப்பை சார்ந்தே இருக்கக்கூடாது. புத்தகங்களையும் நீங்கள் படிக்கணும். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் திரும்ப நீங்கள் புத்தகங்களை படிக்கணும். அதனால் மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட அடிக்கடி இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறது. ஸோ இதை சாக்காக வச்சாது போய் புக்கு பார்ப்பீங்க இல்லையா? பார்ப்பீங்களான்னு தெரில, பார்ப்பீங்கன்னு நினச்சி நான் சொல்கிறேன். அதுக்கு மேலே அது உங்கள் விருப்பம். ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே சொல்லுங்கள். பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. ஊரும் பேரும் என்ற நூலின் ஆசிரியர் ராபி சேதுபிள்ளை. பாத்திமா நன்றாக தேர்வு எழுதினாள், இது இறந்த காலம். சிங்காரம் கடைக்கு போக மறுத்தான், இதுவும் இறந்த காலம். பக்கத்தில் இருப்பவனை பார்த்து எழுதுகிறான், இது நிகழ்காலம். ஆசிரியர் வந்ததும் கேள்வி கேட்பார், இது எதிர்காலம். அப்படி பக்கத்தில் இருப்பவனை பார்த்து எழுதுகிறான், இது நிகழ்காலம். ஆசிரியர் வந்ததும் கேள்வி கேட்பார், இது எதிர்காலம். நேற்று இரவு இந்த பாடத்தை நான் படித்தேன். இந்த படின்ற வார்த்தையை வைத்து, அதாவது பிராக்கெட்டில் கொடுத்துருக்கூடிய இந்த வார்த்தைகளை வைத்து சரியான காலச்சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. இப்போது நேற்றுன்றது இறந்த காலம், அப்போ படித்தேன் அப்படின்னு இறந்த காலத்தில் தான் சொல்லணும். உன் வீட்டு விருந்துக்கு கட்டாயம் நான் வருவேன். அப்பா வந்ததும் திட்டுவார். இப்போ நான் தமிழ் படிக்கிறேன். ஏன்னா இப்போன்றதுனது இந்த டைமில் சொல்கிறோம், அப்போ நிகழ்காலத்தில் தான் சொல்லணும். புலம்ப காண்பது கிண்கிணி கொத்து. திருக்குற்றால மக்கள் தேடுவது நல்லறம் கீர்த்தி. இருபொருள்பட பாடுவது சிலேடை. ஒரு கடிதத்தில் என்னென்ன செய்தி என்னென்னலாம் இடம்பெறணும் அதை தான் பார்க்க போகிறோம். முதல்ல கடிதம் எழுதுவோருடைய முழு முகவரி இருக்கணும். 2வது கடிதம் எழுதக்கூடிய நாள் இருக்கணும். 3வது அதில் தெரிவிக்க வேண்டிய செய்தி, பாடி ஆஃப் த லெட்டர் இருக்கணும். 4வது கடித உரையில் கடிதம் பெறுபவரின் முழு முகவரி அஞ்சல் குறியீடுடன் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு கடிதத்தில் என்னென்ன இருக்கணுன்றது பார்த்துருக்கோம். இன்னும் டீட்டெயிலாக போக அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். அடுத்தது முக்கிய நாட்கள். தொழிலாளர் நாள் மே 1, காந்தியடிகள் பிறந்த நாள் அக்டோபர் 2, உலக புத்தக நாள் பிப்ரவரி 23, குழந்தைகள் நாள் நவம்பர் 14, சுற்றுச்சூழல் நாள் ஜூன் 5, குடியரசு நாள் ஜனவரி 26, கொடி நாள் டிசம்பர் 7, மகளிர் நாள் மார்ச் 8, தேசிய ஒருமைப்பாட்டு நாள் நவம்பர் 19, மனித உரிமைகள் நாள் டிசம்பர் 10. இதோட ஓல்டு புக்கை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது நியூ புக்கு 3rd டேர்ம்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொல்லும் பொருளும் மெய் உண்மை, தேசம் நாடு, தண்டருள் குளிர்ந்த கருணை, பணி தொண்டு, கூர் விகுதி, எய்தும் கிடைக்கும், செம்மையர்க்கு சான்றோருக்கு, எல்லாரும் எல்லா மக்களும், ஏவல் தொண்டு, அல்லாமல் அதை தவிர, பராபரமே மேலான பொருளே,
சுயம் தனித்தன்மை. உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை அஞ்சினர் பயந்தனர் கருணை இரக்கம். வீழும் விழும் ஆகாது முடியாது. நீள்நிலம் பரந்த உலகம் முற்றும் முழுவதும். மாரி மழை. கும்பி வயிறு. பூதளம் பூமி. பார் உலகம். 6th நியூ புக்கில் இருக்கக்கூடிய பிரித்து எழுதுக. நூலாடை நூல் கூட்டல் ஆடை. தானென்று தான் கூட்டல் என்று. எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும். பாலையலாம் பாலை கூட்டல் எல்லாம். அடுத்தது சேர்த்து எழுதுக. எதிர் கூட்டல் ஒலிக்க எதிரொலிக்க. தம் கூட்டல் உயிர் தம்முயிர். இன்புற்று கூட்டல் இருக்க இன்புற்றிருக்க. இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர். மலை கூட்டல் எலாம் மலையலாம். இது இல்லு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, இல்லு வராது, மலையலாம் அப்படின்னு தான் வரணும். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். காளிதாசரின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரி கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. காந்தியடிகள் உவே சாமிநாதர் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என விரும்பினார். சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. பரிசு பெறும்போது நம் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் ஆதிரை. அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடல் வரியை எழுதியவர் முத்தரையனார் மலேசிய கவிஞர். அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூலின் பயனாகும். நீதி நூல் பயில் என்கிறார் பாரதியார். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. ஆசிரிய ஜோதி கிடையாது, ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை. அடுத்தது கலைச்சொற்கள் பார்க்கலாம். நாட்டுப்பற்று பேட்ராட்டிசம். இலக்கியம் லிட்ரேச்சர். கலைக்கூடம் ஆர்ட் கேலரி. மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. அறக்கட்டளை ட்ரஸ்ட். தன்னார்வலர் வாலண்டியர். இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ். சாரண சாரணியர் ஸ்கட்ஸ் அண்ட் கைட்ஸ். சமூக பணியாளர் சோஷியல் ஒர்க்கர். மனிதநேயம் ஹியூமனிட்டி. கருணை மெர்சி. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளேஷன். நோபல் பரிசு நோபல் பிரைஸ். சரக்குந்து லாரி. அடுத்தது ஓர் வித்தியாசம் அறிதல். இது சிலபஸில் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்குறாங்க, ஒன்றுமே கிடையாது. எங்கெல்லாம் ஒரு சொல் உயிரெழுத்தில் தொடங்குகிறதோ அங்கெல்லாம் நீங்கள் ஓர் என்னும் எழுத்தை அதற்கு முன்னதாக இட்டு எழுத வேண்டும். எங்கெல்லாம் ஓர் உயிர்மை எழுத்தை கொண்டு ஒரு சொல் தொடங்குகிறதோ அதற்கு முன்பாக ஒரு என்னும் சொல்லை நீங்கள் இட்டு எழுத வேண்டும். இது போல தான் அத்து, அதாவது அக்கு வச்சு வரக்கூடிய அத்து. உயிரெழுத்துக்களுக்கு முன்பாக அத்து என்னும் வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்பாக அது என்னும் வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். இந்த எடுத்துக்காட்டு பாருங்க. ஓர் ஊர் ஓர் ஏரி. ஊ அப்படின்றது உயிரெழுத்து, அதனால் அதுக்கு முன்னாடி ஓர் என்னும் வார்த்தை வந்திருக்கு. ஏரியில் ஏ என்பது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் என்னும் வார்த்தை வந்திருக்கு. அடுத்தது ஒரு நகரம் ஒரு கடல். நான்றது உயிர்மை எழுத்து, அதனால் அதுக்கு முன்னாடி ஒரு என்னும் வார்த்தை வந்திருக்கு. கா என்பதும் உயிர்மை எழுத்து, அதனால் அதுக்கு முன்பும் ஒரு என்னும் வார்த்தை வந்திருக்கிறது. அதேமாரி அஃது அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. இங்கே அதில் இ என்பது உயிரெழுத்து, அதனால் நம்முடைய அஃது அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. நன்றாக என்பது உயிர்மை எழுத்து, அதனால் அதற்கு முன்பாக அது என்னும் வார்த்தை இடம்பெற்றுள்ளது. இப்போ கீழே உள்ள தொடர்களில் அந்த ஓரை திருத்தி எழுத சொல்லியிருக்கிறாங்க. ஒரு அழகிய சிற்றூர். அழகிய என்பதில் ஆ என்பது உயிரெழுத்து, அதற்கு முன்னாடி ஓர் என வர வேண்டும். குளம். குளம் என்பது உயிர்மை எழுத்து கூ என்பது, அதனால் ஒரு என்பது வர வேண்டும். இரவுல ஈன்றது உயிரெழுத்து, அதனால் ஓர் என்னும் வார்த்தை வர வேண்டும். பகலும், இதில் பா என்பது உயிர்மை எழுத்து, அதனால் ஒரு என்னும் வார்த்தை வர வேண்டும். அது இல்லாத இடத்தில், இதில் இல்லாத என்பது ஈன்றது உயிர் எழுத்து, அதனால் இங்கே அத்து வரணும், ஆனால் அதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது நகரத்திற்கு செல்லும் சாலை. இதில் நகரத்துக்குல
நான் என்பது உயிர்மை எழுத்து. இங்கே அஃது வரக்கூடாது, அது வரணும். அது ஒரு இனிய பாடல். இதில் இனியன்றதுல ஈ உயிர் எழுத்து. ஆனால் இங்கே ஒரு கொடுத்துருக்காங்க, ஒரு கொடுக்காம அது கொடுக்கணும். அவ்வளோதான். அடுத்தது நியூ புக்கில் இருக்கக்கூடிய அகர வரிசை படுத்தி எழுதுதல். இது ஏற்கனவே பார்த்தாச்சு. நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இதை ஒன்ஸ் அப்படியே பார்த்துக்குங்க. அவ்வளோதான், இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதுலேயும் அதேமாதிரி பத்தியை பார்த்து பத்தியை படித்து விடையளிக்க. இதில் நம்ம ஆன்சரை மட்டும் சொல்லிடுறேன், மீதி இருக்கிறத நீங்கள் பாருங்கள். வஉசி புலமை பெற்றிருந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம். வஉசி வழக்கறிஞராக, எழுத்தாளராக, பேச்சாளராக, தொழிற்சங்க தலைவராக இருந்தார். ஆங்கிலேயரின் கப்பலுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வஉசி. வஉசி தான் தொடங்கிய கப்பல் நிறுவனத்திற்கு வைத்த பெயர் சுதேசி நாவாய் சங்கம். வஉசி அவர்கள் எந்த ஆண்டு கப்பல் கம்பெனியை தொடங்கினார்? 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள். வஉசி சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியாரை. வஉசி யாரின் பாடல்களை விரும்பி கேட்பார்? பாரதியாரின் பாடல்களை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட 6th தேர்ட் டேர்மு முடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி 6th செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்மும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 5th பார்க்கலாம். நிறைய பேர் கேட்பீங்க, 5th என்ன இருக்குது அப்படின்ட்டு. இருக்குது, அந்த வீடியோவை நீங்கள் ஆரம்பத்தில் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா போதும், எண்டு வரைக்கும் பார்ப்பீங்க. ஸோ அடுத்த வீடியோ 5th பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வேணுன்றவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கினா இது வரைக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண எல்லா பிடிஎஃப்புமே அதில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.